ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி நடந்த போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி பதவி விலகி நாட்டை விட்டே அவர் வெளியேறினார். இதனையடுத்து அங்கு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. இந்நிலையில் ஷேக் ஹசீனா பதவி விலகிய சம்பவத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களில் சிலர் பாகிஸ்தானின் தாய்மொழியான உருதுவை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது வங்கதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாக்காவில் ஜாதியா பிரஸ் கிளப் நடத்திய முகமது அலி ஜின்னாவின் நினைவு கூட்டத்தில் கவாலி மற்றும் உருது கவிதைகள் பயன்படுத்தப்பட்டது. கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி பல்கலைக்கழக வளாகங்களில் கவாலி நடத்தப்படுகிறது. உருது மொழி வங்கதேசத்தில் மறுபடியும் நுழைந்துள்ளதை சமூக வலைதளங்களில் அந்நாட்டு மக்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். நாட்டு பிரிவினைக்கே வங்காள மொழி உருது மொழி மோதல்தான் காரணம் எனும் நிலையில் தனி நாடாக உருவான வங்கதேசத்தில் உருது மொழி பெரிய அளவில் பயன்படுத்தப்படாமல் இருந்து ஷேக் ஹசீனா பதவி விலகியதிலிருந்து அங்கு உருது மொழி பயன்படுத்தப்படுவது அதிகமாகி வருகிறது.